வணக்கம். நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சனி ஞாயிறு 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள். கிருத்திகை, உத்தரம், உத்தராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தலைவர் சூரியன். அதனால இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சிம்ம ராசியில பிறந்தவங்க, அதுக்கு தலைவர் சூரியன். மேஷ ராசியில பிறந்தவங்க, மேஷத்துல தான் சூரியன் உச்சம், அதனால அவங்க. துலா ராசியில பிறந்தவங்க சூரியன் வீக்கு, அதனால அவங்க. சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. சரி, 2 நாளும் சேர்த்து பலன் சொல்லி இருக்கிறோம். சில ராசிகளுக்கு மாறி இருக்கு, அதுக்கு சொல்லிடுறோம். இப்போ மேஷ ராசிக்காரர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க பிறை பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தா கூட குரு பார்க்கறதுனால தொல்லைகள் குறைவு. சூரியனுக்கு வழிபாடு முக்கியம் சொல்றோம். மற்றபடி இன்னைக்கு சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி ஓவரா இருக்கு, விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அம்புலியே போற்றி சொல்லுங்க. இதெல்லாம் அப்புறம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயில இருந்து படிச்சு பாருங்க, அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, கோதுமை கொடுங்க, சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்துரு தேவியே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு, படிச்சு பாருங்க. கேட்கறது இல்லை, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. மிதுனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பொறுமை, நிதானம். சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்துரு தேவியே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு, படிச்சு பாருங்க. கேட்கறது இல்லை, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நேயர்களே, கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், வளைஞ்சு கொடுக்குற குணம், அனுசரிச்சு போற குணம் எல்லாம் ஜெயிக்கும். பூசத்துக்கு நன்மைகள் அதிகமாகும். ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. சரிங்க சார், சனி அஷ்டம சனி விலகிடுச்சு, ஒரே வார்த்தை. உங்கள் ஆரோக்கியம் பெருகும், தடைகள் விலகும், நல்லது நடக்கும். இதுவரை தொல்லை செய்து கொண்டிருந்ததெல்லாம் மாறும். பூசம் நட்சத்திரத்துக்கு இன்னும் நன்மைகள் அதிகம். ஏன்னா பூசத்தினுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் சனி பயிற்சினால ஏற்படுகிற விளைவில் ஆறுதல் உங்களுக்கு. அஷ்டம சனி விலகுது. ஆமா. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சூப்பரா சூப்பர். அப்புறம் என்ன, சனிக்கிழமை மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் சூப்பர், பிரமாதம், டூப்பர், பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், ஒரே வார்த்தை. சிம்மராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கர்வம், அலட்டல், ஆணவம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆமா. அனுகூலமான எண் சனிக்கிழமைக்கு 2, தெற்கு பச்சை. ஞாயிற்றுக்கிழமைக்கு 7, வடக்கு மஞ்சள். சரிங்க, சனி அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் நிதானம், பொறுமை, ஆரோக்கியத்தில் அக்கறை. ஆமா. எதிர்பாராத தடைகள், வம்புகள், வழக்குகள் எல்லாம் வரும். வழிபாட்டின் மூலமா தப்பிக்கலாம், அது தப்பிச்சிடலாம். பிரார்த்தனை ஒழுங்கா பண்ணுனா ஞாபகம் வச்சுக்கோ. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மறந்துடாதீங்க. 2 நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் கரெக்டா. காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி, ராகுவே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி.
ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு. காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிவப்பு துணி தாரமா கொடுத்துருங்க. 2 நாளும் கோதுமை அல்லது எள்ளு கலந்த உணவு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி செஞ்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் அதிகம், நிதானம் அதிகம், பொறுமை அதிகம், நல்லா இருக்குது, கலகிறீங்க. ஆனா சனி இதுவரை உதவியாக இருந்தார், இப்ப கண்டச்சனி ஆயிருக்கார். அப்படின்னா குடும்பத்துல கணவன் மனைவி கிடையே தேவையற்ற வம்புகள், வழக்குகள், சிக்கல்கள் எல்லாம் வரும். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம். இதுவரைக்கும் சனி உதவி, இனிமேல் தொல்லை. வழிபாடு பண்ணனா தப்பிக்கலாம். ஆம், ஞாபகம் வச்சுக்கோ. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சனி. 7, 8 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை. துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் செலவு, வீண் கவலை. 2 நாளும் சனி ஞாயிறு 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பொறுமை பொறுமை பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை சனி. 7 தெற்கு சிவப்பு ஞாயிறு. சரிங்க. சனி உதவி செய்யற 3 ராசிகள் உங்களுக்கு 1. எதிரி தொல்லை, கடன் தொல்லை, வியாதி தொல்லை எல்லாத்தையும் இந்த 2.5 வருஷத்துல அழிச்சே தீர்வர். வருமானம் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், நண்பர்கள் அதிகமாவார்கள், உறுதி. அவர் உதவி செய்யற 3 ராசிகள் இன்னும் 2.5 வருஷத்துக்கு. அதுல 1 உங்களுது. சூப்பர். அவ்வளவுதான். 2 நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் கரெக்டா. காலையில சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி, ராகுவே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு. காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிவப்பு துணி தாரமா கொடுத்துருங்க. 2 நாளும் கோதுமை அல்லது எள்ளு கலந்த உணவு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி செஞ்சிருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பருங்க. சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம். உங்க பிறகு பலமான சுறுசுறுப்பு, தைரியம், ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன? ஆனா இதை விட என்ன சந்தோஷம் சொல்றோம். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. அர்த்தம்னா பாதி, அஷ்டமம்னா 8, 8ல் பாதி 4. இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த சனி ஏகப்பட்ட தொலைகளை பண்ணினார். இனி அது இல்லை. விருச்சிகத்துக்கு ஆறுதல் உறுதி. சனியினாலே நன்மைகள் அதிகமாகும். அதுவும் அனுஷத்திற்கு கூடுதலாக நன்மை உண்டு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சனி. 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை. தனுசு ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சிறப்பாக இருக்கிறது. பிரமாதம், கலகுறீங்க. ஜெயிப்பு, வெற்றி, சந்தோஷம், உயர்வு உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன? கலக்குங்க. 2 நாளுமே உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, 4, 7. 2, 3 சனிக்கிழமை, 4, 7 ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை அனுகூலமான திசை மேற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை நீலம். ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள், திசை கிழக்கு தெற்கு. சரிங்க. சனி அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, தொல்லை ஆரம்பிக்குது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. 4ஆம் இடத்துக்கு வர்றார் சனி, நல்லது இல்லை. நல்ல வேலையா குருவனோட வீடுங்கிறதுனால பரவாயில்ல.
ஆனாலும் வழிபாடு முக்கியம், அதை மறந்துட வேண்டாம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை. மகர ராசியார் நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லைங்க. சனி ஞாயிறு 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், கர்வம், அலட்டல், வீம்பு, பிடிவாதம் எல்லாம் இருக்குது. நிதானம், பொறுமை, வழிபாடு பண்ணினாதான் தப்பிக்கலாம். சரி, அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை சனி, 7 வடக்கு சிவப்பு ஞாயிறு. சனி பெயர்ச்சி சூப்பர். சனி உதவி செய்ய போகிற 3 ராசிகள் உங்களுக்கு ஒண்ணு சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 7.5 சனி ஓவர். திருநள்ளாறு போய் குளத்துல துணியை விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி ஓவர். ஒரே வார்த்தை. சனி உதவி செய்ய போகிற 3 ராசிகள் உங்களுக்கு ஒண்ணு சூப்பர், கலக்கல், வெற்றி. அவ்வளவுதான், கையில பிடிக்க முடியாது உங்களை. கலக்குங்க. சனியினால ராகு, கேது, குரு, மற்ற கிரகங்கள் இருக்கு, அது வேற. சனியினால உங்களுக்கு வெற்றி. 2 நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் கரெக்டா. காலையில சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி, ராகுவே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு. 1/4 மணி நேரமாவது கோயில இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிவப்பு துணி தானமா கொடுத்துருங்க. 2 நாளும் கோதுமை அல்லது எள்ளு கலந்த உணவு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி செஞ்சிருங்க. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. ஆமா, தீம்பு இருக்கு. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை சனி, 7 வடக்கு பச்சை ஞாயிறு. 2 நாளும் பொறுமை. இந்த வழக்கமான அலட்டல், கர்வம் எல்லாம் வேணாம். திமிரு வேணாம், அது உங்களோட பிறவி குணம். திமிரு குறைச்சிருங்க, இல்லைன்னா தோத்து போயிடுவீங்க. சரி, சனி ராசியை விட்டு விலகிறார், பரவாயில்ல. சூப்பர்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. உங்க ராசியை விட்டு நகர்றார், அதுவே பெருசு. எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டு. திரும்பவும் சொல்றோம், ஓரளவுக்கு. அவ்வளவுதான். 2 நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் கரெக்டா. காலையில சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி, ராகுவே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு. 1/4 மணி நேரமாவது கோயில இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிவப்பு துணி தானமா கொடுத்துருங்க. 2 நாளும் கோதுமை அல்லது எள்ளு கலந்த உணவு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி செஞ்சிருங்க. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளுமே சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஏங்க, ராசிக்கே சனி வர்றாரு, அதனால உங்களுக்கு நன்மை. ஏன், சனி உட்கார்ந்து இருக்கிற வீடு உங்க குருவோட வீடு. குரு உங்களோட தலைவர். குரு வீட்டில் எந்த கெட்ட கிரகம் இருந்தாலும் அந்த குரு தலைவரா, ராசிக்கு தலைவரா இருந்தார்னா தொல்லைகள் குறையும். எனவே சனியினாலே தொல்லைகள் குறைகின்றன. இன்னும் 2.5 வருஷத்துக்கு. அது குறித்து நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம், நல்லது. ஆமா, சூப்பர். சனியினாலே தொல்லைகள் குறைகிற ராசியில உங்களுக்கு ஒண்ணு. கடகத்துக்கு தொல்லை குறையுது, விருச்சிகத்துக்கு தொல்லை குறையுது, மீனத்துக்கு தொல்லை குறையுது, கும்பத்துக்கு தொல்லை குறையுது. அதுல ஒண்ணு உங்களுது. அப்புறம் என்ன, கலக்குங்க, சந்தோஷம். இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை.
சனி ஞாயிறு 2 நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.